Good morning. I take this opportunity to convey my heartfelt thanks to our esteemed Chancellor and our Honorable Chief Guest and the Vice Chancellor and the Board of Members, Board of Management, and the students and their parents for awarding me this honorary causa at this great place. தமிழிலே பேசுகிறேன், அப்போ தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு புரியும். ரொம்ப நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நான் இங்கே இருக்கிற இடமும் எனக்கு கிடைக்கிற பாராட்டுகளுக்கும் சொந்தக்காரர் தந்தை பெரியார். அவர் பேரிலான பல்கலைக்கழகத்தில் இந்த விருதை வாங்குறத ரொம்ப கௌரவமாக கருதுகிறேன். கீழ்ச்சித்தாமூர்னு ஒரு வில்லேஜில் ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்த எனக்கு விவசாயத்துக்கு அப்புறம் செய்ய முடியாமல் சென்னைக்கு வந்த அப்புறம் ஒரு தூய்மை பணியாளராக வேலை செய்யோட பையனாக இருந்து வளர்ந்துதான் நான். ஆனால் எங்கள் அப்பா அப்போவும் என்னை படிக்க வச்சார். ஏன்னா படிப்பு முக்கியம்னு பெரியார் சொன்னது எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அங்கே தான் என் படிப்பு ஆரம்பிச்சது, என் வாழ்க்கையை ஆரம்பிச்சது. எங்கள் அப்பா எந்த வேலை பார்க்கவும் அவமானப்பட்டவே கிடையாது. எங்கள் அப்பாவை நான் முதலாக பார்த்தது அவர் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணும்போது தான். அன்றைக்கி தான் கேட்குறேன், ஏன்ப்பா அந்த வேலை செய்கிறேன்னு. எங்கள் அப்பா சொன்னார், அப்பா படிக்கல இந்த வேலை செய்கிறேன்ப்பா, நீ படித்தா தப்பிச்சு பண்ணார். அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் என்னை இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. எந்த வேலை பார்க்கவும் எங்கள் அப்பா அவமானப்பட்டதில்லை. பெயிண்ட் அடிக்க போயிருக்காரு, மூட்டை தூக்கியிருக்காரு, ஆட்டோ ஓட்டியிருக்காரு. தமிழ் வழி அரசு பள்ளியில் தான் படித்தேன், அரசு உதவி பெறும் பள்ளியில். சத்துணவுக்காகவே ஸ்கூல் போனேன். எஜுகேஷன் லோனாக தான் இன்ஜினியரிங் முடித்தேன். ஆனால் இதெல்லாம் பண்ணால் கூட, இவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட எங்கேயுமே எங்கள் அப்பா படிக்காதப்பா அப்பா கஷ்டமாக சொன்னதே கிடையாது. எல்லா கஷ்டம் தாங்கிட்டு என்னை படிக்க வச்சார். இன்ஜினியரிங்கும் முடித்தேன். அப்புறம் ரோபோட்டிக்ஸ் ஃபார்ம் யூஎஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். 3 years ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் இந்த நேஷனல் அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கினது. அது அறிவியல் வளர்ச்சி இருந்தது, ஆனால் ஒரு மனித தன்மை இதில் இல்லை. ஸோ 3வது வருஷம் வேலையை விட்டு வந்துட்டேன். திரும்ப அரசியலை பண்ணி அப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் அந்த மலக்குழி மரணத்தை தடுக்கிற கேஸ் அனலைசர் நம்மளோட கண்டுபிடிப்பாது. அப்புறம் ஹியூமன் அண்ட் சைல்ட் டிராஃபிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஆஃப்லைன் ஜிபிஎஸ் செக்கர் நம்மளோட இனோவேஷன். இதெல்லாம் கண்டுபிடிச்சது எங்கே எனக்கு வெற்றியாக மாறுச்சு அப்படின்னா, அறிவியலை வெறும் அறிவியலாக மட்டும் பார்க்காம அந்த அறிவியலை மனிதநேயத்துக்கு கூட பொருத்தி பார்க்கும்போது நமக்கான வழிகளை திறந்தது. எனக்கான பல கதைகளை திறந்தது, அங்கீகாரத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தேன். ஒரு வீடு 4000 ரூபாய் ரெண்ட்டுக்கு எடுத்தேன். அங்கே தான் நைட்டு தூங்குவேன், காலையில் தான் என் ஆஃபீஸ். இப்படி தான் அங்கே ஆரம்பித்தேன். நான் தான் முதலாளி, நான் தான் ரூம் போயிருக்குவேன், எல்லாமே பண்ணுவேன். அப்படி ஆரம்பித்த கம்பெனி ப்ரோட்டோடைஸ் பண்ணோம், ரோபோட்டிக் டெவலப்மெண்ட் பண்ணோம், விற்க ஆரம்பித்தோம், பணம் வந்தது. திரும்ப நிறைய பணம் ஆரம்பித்தோம், நிறைய பணம் வந்தது, புகழ் வந்தது, எல்லாமே வந்துடுது. இன்றைக்கி டிரான்சன் டைனமிக்ஸ் இந்த கம்பெனியோட சிஇஓவாக ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலாக ஆரம்பிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை ஆரம்பித்தது படிப்பறிவில்லாத எங்கள் அப்பா அம்மாவால் தான். ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாட்டியும் பிள்ளைக்கு படிப்பை கொடுத்துணும்னு சொன்ன தந்தை பெரியாரால் தான். அதனால் அவர் பேரில் இருக்கிற கல்லூரியில் இந்த விருதை வாங்குறது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் பெரியார் எத்தனை முறை சொல்கிறோம் அப்படின்னா, படிக்கணுன்ற எண்ணத்தை கொடுத்தாரு, படிப்பதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குற திட்டங்களை கொடுக்குற அரசுகள் அமைய காரணமாக இருந்தார். படிக்க வந்தால் மட்டும் போதுமா, பசியாக இருப்பான்னு சொல்லிட்டு சத்துணவு போகிற திட்டங்கள் கொண்டு வர வழியை காட்டியாக இருந்தார். இலவச காலனி, இலவச ஷூ, யூனிஃபார்ம், ஸ்காலர்ஷிப் எல்லாமே கொடுத்து உதவும் கொண்டு வந்தார். என் வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பெரியார் பயணிச்சிருக்கிறாரு. ஸோ அவரை புறக்கணிச்சிட்டு ஒரு ஸ்பீச் என்னால் கொடுக்க முடியாது. உங்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களாம் பெரிய டே, கிராஜுவேட்டிங் டுடே. ரொம்ப பெரிய ஹானர், ஒரு பெரிய வெப்பன் உங்கள்கிட்ட வந்திருக்கு, கல்வின்ற வெப்பன். என் வாழ்க்கையே கல்வி இவ்வளோ தூரம் மாற்றம்னா என்னோட பெட்டர் நிலைமைக்கிற உங்களோட வாழ்க்கையை இன்னும் அதிக உயரங்களுக்கு கொண்டு போகும். நான் சொல்கிற ஒன்று தான், உங்கள் அப்பா யாருன்ற யாரும் கேட்க மாட்டாங்க, உங்கள் அம்மா யாருன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் யாருன்ற பொறுத்து தான் உங்கள் உங்கள் அம்மாவோட பேரையும் அடையாளத்தையும் உங்களால் மாற்ற முடியும். அதுக்கு மிகப்பெரிய டூல் உங்களோட கல்வி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. மற்ற சமூகங்களுக்கு கல்வின்றது ஒரு கருவி மாதிரி. ஆனால் நம்ம மாதிரி மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு கல்வி என்பது எந்த ஒரு பேரிலும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டு தரும் ஆயுதம். சரியாக பயன்படுத்துங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், என்டர்பிரனர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்களோட பிராண்டை உருவாக்குங்க. இந்த படத்தோட டைலாக் வரும்ல, நீ சொல்கிறதுலடா என் பேர், நீ கூப்பிட்றதுலடா என் பேர், நான் சொல்கிறதாண்டா என் பேர் அப்படின்னு. இட் வில் ஹேப்பன் ஒன்லி இன் பிஸ்னஸ். உங்களோட பிராண்டை உருவாக்குங்க, ஜெயிச்சுவாங்க. இந்த சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள அழைச்சி இது கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட மாணமிக ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை பரிந்துரை செய்த அன்புராஜ் சார் அவங்களுக்கும் என்னை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். படிங்க, ஜெயிவுங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க. நன்றி, வணக்கம்.